ஐயா அமீனா, நீங்க உள்ள வர வேண்டிய அவசியம் இல்ல, நானே வெளியில போயிடுறேன். பாலசுந்தரம், என் தாய் கருமாரியம்மன் படத்தை மட்டும் எடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போலாமா? வாயுள்ளவங்களுக்கு வார்த்தை இல்லை, வாயில்லாத ஜீவன். உனக்கு என் மேல இவ்வளவு பாசமா? நீ வேணா அவன் பசுமாட்டை பிடிச்சிட்டு பாப்பா, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. முதல்லலாம் காசு வாங்காம பால் ஊத்திட்டு இருந்தாரு. ஆமாமா, எத்தனையோ குடும்பத்துக்கு தர்மத்துக்காக இதுக்கு முன்னால பால் ஊத்துனேன். ஆனா இப்போ என்னுடைய தேவைக்காக பணத்துக்காக பால் ஊத்துறேன். ஐயா, எனக்கு சொந்த ஊரு சமயபுரம். என் புருஷன் ரொம்ப கோபக்காரர். என்னையும் என் பிள்ளைங்களை விட்டுட்டு ஆண்டியா அலைஞ்சிட்டு இருக்காரு. என் மூத்த பிள்ளைக்கு ஓடி ஆடி எதுவுமே செய்ய முடியாது, முச்சந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கான். ரெண்டாவது பிள்ளைக்கு முறப்பொண்ணத்தான் கட்டி வச்சோம். அவன் என்னடான்னு அவளை விட்டுட்டு ஒரு குரத்தையோட மலைக்கு மலை சுத்திட்டு இருக்கான். எல்லாம் இருந்தும் எனக்கு எதுவுமே சரியா அமையல. உங்களை பார்த்தா ஏதாவது பொழப்புக்கு வழி பண்ணுவாங்கன்னு ஊர்ல சொன்னாங்க. அதுதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வந்து கேக்குறியம்மா, குடுத்து குடுத்து கை சோர்ந்ததுக்கு அப்புறம் வந்து நிக்கிறியே. நான் நல்லா இருக்கிறவ வந்து கேட்க கூடாதா? இப்போ உனக்கு கொடுக்கறதுக்கு என் கையில ஒண்ணுமே இல்லை அம்மா. நானும் ஒண்ணு போலதாம்மா. நான் பெத்த பிள்ளைங்க என்ன காப்பாத்தல, நான் வளர்த்த பிள்ளைதான் என்ன காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். இதை கொண்டு போய் பால் வியாபாரம் பண்ணி குறைச்சு. வந்துட்டேன், உன்கிட்டே வந்துட்டேன். தினம் உன்னை வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன், இனிமே உன்கிட்டே இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்க போறேன். கருணைய முகத்துல தேக்கி வச்சுட்டு அந்த காமாட்சி அம்மன் சன்னதியில இந்த உலக க்ஷேமத்துக்காக நீங்களே உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு என்ன? உபயம் கந்தசாமி பிள்ளை, கந்தசாமி பிள்ளை உபயம் நான் தான். 10 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இந்த மண்டபத்தை கட்ட, இன்னைக்கு ஒரு 10 பைசாவை கூட வழி இல்லாம பண்ணிட்டியே. உனக்கு தங்கத்தினால கிரீடம் பண்ணி வச்சேன், எனக்கு ஒரு தகர கோழி கூட வழியிலாம் பண்ணிட்டிய. ஊரே குடி என்ன வள்ளல்னு சொன்னானுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி வச்சேன் உன் பேரால. அடுத்த வேளை சோத்துக்கு எனக்கு வழியிலாம் பண்ணிட்டிய. உன்னை பூவால செஞ்சிருந்தா பாடி இருப்பேன், மெழுகால செஞ்சிருந்தாலும் உருகி இருப்பேன். ஆனா உன்னை கல்லால செஞ்சிட்டாங்களே, அதனாலதான் கெட்டியா உட்கார்ந்துருக்கேன். என்னையும் உட்கார வச்சுட்டிய. இது ஓ வேலையா? என்ன பிச்சைக்காரனா ஆகிட்டியே. இது வரைக்கும் உன் சன்னதியில விபூதி குங்குமத்துக்கு தான் கையை நீட்டிருக்கிறேன். நான் எதுக்கும் தயார், நடத்து கொண்டிலே.
என்ன குடிசைகளை கொண்டாந்து உட்கார வச்சுட்ட. இருக்கட்டும், அன்னைக்கும் என் கைனாலதான் முதல் மாலை, இன்னைக்கும் என் கைனாலதான் கொடுத்த மாலை. ராத்திரி 7 மணிக்கு அம்மன் புறப்பாடுங்க. அதனால என்ன, உங்களால முடியுமா இல்ல வேற ஆளை வச்சு கட்டிக்கலாமான்னு தர்மகர்த்தா கேட்க சொன்னாருங்க. தர்மகர்த்தாவை நியமிச்சது நான் தாண்டா. என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த அம்பாள்கிட்ட முதல் மரியாதை எனக்கு தான். நானே மாலையை கொண்டு வந்து அம்பாளுக்கு சாத்திரேன்னு சொல்லு. வேடிக்கை பாக்குறியம்மா, எச்சப்படுத்துறேன்னு பாத்தியா? அதோ இருக்காரு பாரு உன் வீட்டுக்காரர். அவர் நெத்தியில செருப்பு வச்சுக்கிட்டு இருக்காரு கண்ணப்பன் ஆயினாரு. அவரை விட நான் ஒண்ணும் அதிகமா செய்துடல. எவ பக்திக்கும் கடமும் கிடையாது. ஒரு சன்னதிக்கு நான் வருவேன், அது வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும். கன்சாம்புல மாலை வரலைங்களா? கனசாயத்துல மாலை வர வரைக்கும் அம்மா சும்மா இருக்கும். போடுங்கப்பா. இறங்கவே கூடாது. உன் மேல ஆன யார் எனக்கு அவ வேண்டாம் என்ன புடியில போடலாம். ஆனா என் மாலை அவ கழுத்துல தான் போடுவேன். போடத்தான் போறேன். என்ன இந்த கோலத்துல கொண்டு வந்து நிறுத்துற? உனக்கா நான் மாலை போட்டு அம்மா எனக்கு ஒண்ணு புரியலையம்மா. இவ்வளவு சோதனைக்கு அப்புறம் ஏன்பா இந்த நான்? என்னுடைய நான் அகத்தியனால் ஏற்பட்ட உச்சரிப்பல்ல, அளவு கடந்த பற்றினால் ஏற்பட்ட அழுத்தம். ஏன் இவ்வளவு பெரிய சோதனை, ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்? மனிதனுக்கும் மகேஸ்வரிக்கும் இடையில நடந்த போட்டியோட முடிவுதான் இது. நான்கிற வார்த்தைக்கு நமச்சிவாயத்தின் துணைவி நான் தான் விளக்கம். எனதேங்கிற உரிமை அந்த ஈஸ்வரனிடமே சரிபாதி பங்கு பெற்ற எனக்குத்தான் உண்டு. நீ யாரு? நானா? அகிலாண்டேஸ்வரி, ஆதி பராய். சக்திங்கிற சொல்லுக்கு உனக்குள்ள இருக்கிற பக்தியை சோதிச்சு பார்த்தேன். தெய்வம் மனசுக்குள்ளதான் இருக்கு. அதை உணரும் போதுதான் ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாக முடியும். எங்க என்ன உன் மனசுல நினைச்சு பாரு. மகமாயி பரமேஸ்வரி, மாமா மாமா பங்கு மார்க்கெட் திரும்ப உயர்ந்துருச்சு. 10 மடங்கு லாபம். இழந்ததெல்லாம் திரும்ப வந்துருச்சு. வீட்டுக்கு வாங்க மாமா, வீட்டுக்கு வாங்க. தாயோட அருளே கிடைச்சதுக்கு அப்புறம்
பொருளாவது பொன்னாவது. சக்தி தரிசனத்துக்கு அப்புறம் வீடு வாசல் சக்கலவும் இனி அவன். தேவி கருமாரியம்மா, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.